வணக்கம். இன்றைய உலகில் நிகழும் ஒரு சம்பவம் உண்மையா இல்லையா என்ற வினாவை எழுப்பலாம். உண்மையில்லை என்ற வாதத்திற்கு அப்பால் பலரும் தன் சுயநலத்திற்காக ஒரு உண்மையை மறுதலிக்கவும் பிழையை சரி என்று ஏற்றுக்கொள்ளும் போக்கும் உள்ளது. அநியாயம் நியாயமாக்கப்படுவதும் நியாயம் அநியாயமாக்கப்படுவதும் இன்றைய நடைமுறையில் சாதாரணமாகிவிட்டது. இது போன்றதோர் நிகழ்வு தொன்மை கதையாயினும் நம் வரலாற்றின் புலவர் நக்கீரரே நினைவுக்கு வருகிறார். ஒரு முறை மதுரை செண்பக பாண்டியனுக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டதாம். அது என்னவென்றால், இயற்கையிலே பெண்களின் கூந்தலில் நறுமணம் உண்டா என்ற அவரின் அந்த அரிய ஐயத்தை தீர்க்க மன்னர் ஒரு முறை போட்டி அறிவித்தார். அப்போட்டியில் மன்னருக்கான ஐயம் தீர்ந்ததா என்பதை இந்நாடகத்தின் வழி காண்போம். வாருங்கள். காட்சி 1. கலைமாந்தர்கள், ஊர் மக்கள், புலவர். நாட்டு மக்களுக்கு ஒரு நர்ஸ் சகல மாணவர்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், நமது மன்னர் மதுரை செண்பக பாண்டியருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க யார் பாடல் எழுதி கொண்டு வரார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும். சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய திறமை உள்ளவர்கள் தன் விவரத்தை கூறி வேந்தரிடம் பரிசு பெறலாம். இது அரசன் கட்டளை. 1000 பொற்காசுகள். ஐயோ, 1000 பொன்னா? ஆமாம், மன்னனின் சந்தேகத்தை என்னால் தீர்த்து வைக்க முடியுமா? உனக்கு ஏதாவது விவரங்கள் தெரியுமா? அது தெரிந்தால் நான் ஏன் இங்க இருக்க போகிறேன்? அதானே, அது தெரிஞ்சா நீ ஏன் இப்படி தண்டரா போட்டுட்டு இருக்க போற? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? 1000 பொன்னாச்சே, நான் யாரை கேட்பேன்? சொக்கா. காட்சி 2. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். கதைமாந்தர்கள், புலவர் சிவபெருமான், மீனாட்சி. அப்பனே, சொக்கநாதா, அரசன் கொடுக்கும் 1000 பொற்காசுகளும் எனக்கே கிடைக்கும்படி அருள் செய்ய மாட்டாயா? உங்க காதுல விழாதே. தாயே மீனாட்சி. என்னையா கூப்பிட்டீர்களா? உங்களெல்லாம் யார் கூப்பிடுது? போ. பாத்தி மீனாட்சி, நான் கூப்பிடுறது மத்தவங்க காதுல விழுது, உங்க காதுல விழ மாட்டேதே. மீனாட்சி, என்ன கொஞ்சம் ரட்சி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு காசா 2 காசா? 1000 பொன்னாச்சே. இந்த நேரம் பார்த்து நமக்கு பாட்டு எழுத வரல. எனக்கு இல்ல. எவனோ அந்த பரிசு தொகையை அடிச்சிட்டு போக போறான். ஐயோ, உண்மைதான். யார் அது? அழைத்தது நான் தான். யார் நீங்க? ஏன் அழைத்தீர்கள்? சொற்சுவை பொருட்சுவை என அனைத்தையும் கூட்டி சுந்தர தமிழிலே பாட்டிசைத்து செந்தமிழ் கவி பாடும் புலவர் நான். என்ன, நீர் ஒரு புலவரா? ஆம். உமக்கு சந்தேகம் இருந்தால் என்னை சோதித்து பார்க்கலாம். என்ன கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? இல்லை, நானே கேட்கிறேன். எனக்கு கேள்விகளை கேட்க மட்டும்தான் தெரியும். பிரிக்க முடியாதது எதுவோ? தமிழும் சுவையும். பிரிய கூடாதது எதுகையும் ஓனையும். சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும். சேராமல் இருப்பது அறிவும் பணமும். சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம். சொல்லக்கூடியது உண்மையும் தத்துவமும். பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும். பார்த்து ரசிப்பது கலையும் அழகும். இயலிசை நாடகம். நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும். பாட்டுக்கு நாரதர். வீணைக்கு வாணி. அழகுக்கு முருகர். சொல்லுக்கு அகத்தியன். வில்லுக்கு விஜயன். ஆசைக்கு நீ. அறிவுக்கு நான். ஐயா, ஆளை விடும், நீயே சிறந்த புலவர். அரசரின் சந்தேகத்தை தீர்க்கும் பாடல் நமக்கு தெரியுமா? ஆம், அனைத்தும் அறியோம். அதை கொடுங்கள் ஐயா. அரசர் எந்த பரிசு கொடுக்கிறாரோ அதனை அப்படியே தருகிறேன். நீ விரும்பியது எனக்கு தாரும். எனக்கு அந்த பரிசு தொகை வேண்டாம், நீயே எடுத்துக்கொள். புலவரே, நீ பெருமல்லல் ஐயா. நான் சென்று வருகிறேன். வெற்றி உமதே. காட்சி 3. தமிழ் திருச்சபை. கதைமாந்தர்கள், அவைகள புலவர் நக்கீரர், சிவபெருமான், அமைச்சர். ராஜாதி ராஜர், ராஜ கம்பீரர், ராஜகுல திலகன், அன்பின் பண்பின் வடிவமாக திகழும் நம் மன்னர் மதுரை செண்பக பாண்டியர் இதோ வருகிறார். அமருங்கள். அமைச்சரே, எமது மனதில் இருக்கும் சந்தேகத்தை தீர யாரேனும் பாடல் ஏற்றி தந்தார்களா? இல்லை அரசே, 1000 பொற்காசுகள் போதவில்லையாம். வருந்துகிறேன்.
தமிழ் சங்கத்தின் தலைமை நக்கீரர், துணைக்கு கபிலர், பரணர் ஆகிய பெரும் புலவர்கள் இருக்கும் இச்சபையிலேயே என் ஐயத்தை தீர்க்க முடியவில்லையா? காரணம், எழுத மனம் வரவில்லையா, இல்லை பரிசு தொகை போதவில்லையா? இவ்வினாவை என்னிடமே கேட்டிருக்கலாமே. மன்னருக்கு மறைமுக பேச்சு தேவையில்லை. அறிவுக்கும் புலமைக்கும் போட்டி வைத்திருந்தால் பாடலேற்றி கொண்டு வந்திருப்பார்கள். சற்று பொறுமை. பரிசு தொகைக்காக போட்டி வைத்தனால் பாடலேற்றி கொண்டு வர மனம் வரவில்லை. அரசரிடம் கேட்டுக்கொண்டு வருகிறேன். அரசரே, புலவர் ஒருவர் பாடல் ஏற்றி வந்துள்ளார். பாருங்கள், புலவர் ஒருவர் என் ஐயத்தை தீர்க்க பாடல் ஏற்றி வந்துள்ளாரா? உடனடியாக வரச் சொல்லுங்கள் அவரை. புலவரே, அரசர் அழைத்தார். மன்னா, அரசே, வேந்தே, வேந்தே, பார் வேந்தே, என்னை தார் வேந்தே, பாட்டுடன் வந்திருக்கும் தருமியின் வணக்கம். வருக புலவரே, வருக. எம் சந்தேகத்தை தீர்க்கும் பாடலை கொண்டு வந்துள்ளீரா? ஆமண்ணா, நான் எழுதி வந்துள்ளேன். எங்கே பாட்டை கூறும்? கொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கேழிய நட்பின் மயிலியல் சரியேற்றி அறிவை கூந்தலில். மன்னா அழைத்தீர்களா? இல்லை புலவரே, பாடலை கூறவும். நரியவும் உலவோ நீ அறியும் பூவே. என்ன அருமையான பாடல். தீர்ந்தது சந்தேகம். அமைச்சரே, பொற்காசுகளை எடுத்து வாருங்கள். அப்பா, அந்த 1000 பொண்ணு எனக்கே தான். முதல்ல இந்த பால்காரன் கணக்க தீர்த்து விடணும். எங்க இன்னும் இந்த அமைச்சர் வேற காணோம். அவர் வரத்துக்குள்ள வேற யாராவது புலவர்கள் பாட்டுடன் வந்துட போறாங்க. வருகிறார். இதோ தருமிக்கே 1000 பொற்காசுகள் நான் வழங்குகிறேன். மன்னா, போடும். அரசரே, நிறுத்துங்கள். புலவரே, சற்று இங்கு வாரும். வரமாட்டேன். பரிசு தொகையை பெற்றுக் கொண்ட பிறகு வருகிறேன். அதுதானே பிரச்சனை. வந்தேன். என்னையா பிரச்சனை? இந்த பாடல் உம்முடையதுதானா? ஆம், என்னுடையதுதான். இந்த பாடலில் பிழையுண்டு. பிழைந்தால் என்ன? எவ்வளவு பிழைக்குதோ அவ்வளவு பரிசு தொகையை குறைத்து கொடுங்கள். அப்படி என்றால் அப்பாடலுக்கு விளக்கத்தை கூறிவிட்டு பரிசு தொகையை பெற்றுக்கொள். மன்னருக்கு தானே சந்தேகம், அவருக்கே விளங்கிவிட்டது. பிறகு என்ன? குற்றமுள்ள பாட்டுக்கு பாண்டியன் பரிசு செலுத்ததாக வரலாறு இருக்கக்கூடாது புலவரே. அப்படியா? எல்லாம் போச்சே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி அந்த 1000 பொற்காசு எனக்கு இல்லாம போச்சே. ஐயோ. ஆனால் ஒன்று நிச்சயம் ஐயா, பாட்டு எழுதி பேர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள். குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்கள் கூட இருக்கிறார்கள். இதில் நீர் எந்த வகை என்று உமக்கே தெரியும். இருக்கட்டும். பரிசு தொகை வேண்டாமா? வேண்டாம். நீயே வைத்துக்கொள், நான் வருகிறேன். புலவரே, ஏதவர் யாரோ அம்பு அழுது விட்டு போகிறது. ஐயோ, போச்சே. இப்படி அந்த 1000 பொற்காசு எனக்கு இல்லாம போச்சே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இனி நான் எப்படி பாட்டு எழுதுவேன்? இனி நான் பாட்டு எழுதினாலும் ஏப்பா இது உம்முடையதானான்னு கேட்பாங்களே. அரசையில் ஒரே அவமானமா போச்சே. ஐயோ. என்னடே, நீ பரம்பரை போல வந்தன புதுசா பாட்டு எழுதுறன்னு நம்பலாமான்னு கேக்குறேன். இப்படி நம்பி ஏமாற வச்சுட்டானே. எங்க இருக்கான்னு தெரியல. புலவா, எங்கே நீ? எங்கே ஒளிந்து மறைந்து கொண்டிருக்கிறாய்? புலவா, வெளியே வா. புலவரே, என்ன பரிசு கிடைத்ததா? அடி ஒன்று தான் கிடைக்கவில்லை. சபையில் என்ன நடந்தது? உமது பாட்டில் குற்றம் உள்ளது என்று கூறிவிட்டார்கள். குற்றமா? என் பாட்டிலா? யார் குற்றம் சொன்னது? சபையில் உள்ள புலவர் கூறினார். யார் அந்த புலவன்? காட்டவனை. காட்சி 4, தமிழ் திருச்சபை. இச்சபையில் இப்புலவன் பாடலில் குற்றம் கண்டவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். அவை அடக்கத்தோடு கேட்டால் தக்க பதில் அளிப்பார். அப்படியானால் மன்னரை விட மற்றவருக்கு இங்கு அதிகாரம்? அரசவை என்று இது தமிழ் திருச்சபை, சகலருக்கும் சம உரிமை உண்டு. அதனால் தான் தருமையின் பாடலில் குற்றம் கண்டுபிடித்தீரோ? ஆம், பல்லுள்ள பாட்டுக்கு பரிசு பெற அருகதை இல்லை என தடுத்து கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர் நக்கீரர். கீரனா? தமிழ் சங்கத்தின் புலவன் என்ற ஆணவத்தால் பாட்டில் பிழை கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் இயற்றியது யார்? யாம் இயற்றினோம். எழுதிய நீ வராமல் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பிய காரணம்? அது நடந்து முடிந்த கதை. புலவர்களுக்கு பொய்யை தேவையில்லை, அதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது என அனைத்தும் அறியும். அதை பற்றிய உமது அறிவுரை எமக்கு தேவையில்லை. எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்து விட்டால் எழுதிய பாடலில் பிழை இருக்காது என்ற அர்த்தமா? அதை பற்றி குற்றம் கூறக்கூடாதா? புலவர்களே, சாந்தமாக ஒரு இடங்கள். சண்டையும் வேண்டாம், சச்சரவு வேண்டாம். சண்டையும்
சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. நக்கீரா, எமது பாட்டில் எங்கு குற்றம் கண்டீர்? சொற்சுவையிலா அல்லது பொருட்சுவையிலா? சொல்லில் குற்றம் இல்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளில்தான் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? எங்கே நீ இயற்றிய செயலை சொல்லும். கொங்குதேர் வாழ்க்கை அம்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிபோ பயிரியது கெழிய நட்பின் மயிலியல் செறியேற்று அறிவை கூந்தலில் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. இதுதான் எமது செய்யுள். உமது செயலின் கருத்து. மலர்கள் இடத்திலே உள்ள மகரந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பி இனத்தை சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களில் மங்கையின் கூந்தலை விட அதிக நறுமணம் உள்ள மலர்கள் உண்டோ என்று கேட்பது போல் எழுதியுள்ளேன். இப்பாடலில் இருந்து தாங்கள் மன்னருக்கு கூறும் முடிவு புரியவில்லையா? பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தலின் நறுமணம் உண்டு என்பதுதான் எமது தீர்ப்பு. ஒரு காலமும் இருக்க முடியாது. வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதாலும் மலர்களை சூடிக்கொள்வதாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலில் மனம் இருக்க முடியுமே ஒழிய பிறப்பிலே வெறும் கூந்தலில் இயற்கையிலே மனம் இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு கூட இயற்கையிலே கூந்தலின் நறுமணம் கிடையாதோ? கற்பு கரசிகளா விளங்கும் பெண்களுக்கு கூட இயற்கையில் கூந்தலின் மனம் ஒரு காலமும் இருக்க முடியாது. பாக்களை ஏற்ற உமது நாவில் நின்று உதவுகிறாளே வாணி தேவி, அவளுக்கும் இதே நிலைமைதானோ? கலைமகள் என்ன, நான் அன்றாட வழிபடும் ஈசனி இடப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாளே அன்னை மலரவள், அவளுக்கும் அதே நிலைதான். உண்மையாக? உண்மையாக, நிச்சயமாக? நிச்சயமாக. அது தமிழ் மீது ஆணையாக? எமது தமிழ் புலமை மீது ஆணையாக. யாரிடம் பேசுகிறாய் என்று தெரிந்து பேசு. முக்கன் படைத்த சிவன் என்று அறிந்துதான் பேசுகிறேன். நக்கீரா, என்னை நன்றாக பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா? ஆண்டவனே, புலவரே நீரே, முக்கன் முதல்வர் ஆகுக. நெற்றியில் ஒரு கண் காட்டினும் உடலெல்லாம் கண்ணாக சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றி கண் காட்டினும் குற்றம் குற்றமே. அங்கம் புழுதி பட அறிவாளி நெறிப்பூசி பங்கம் பட பிறண்டு கால் பரப்பி சங்கதனின் கீர் கீர் என்று அறுக்கும் நக்கீரனோ எம் கதையை ஆராய்ந்து சொல்ல தக்கவன். சங்கரிப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம். சங்கை அறிந்துண்டு வாழும் அரணே, உம்மை போல் இருந்துண்டு நாங்கள் வாழ்வதில்லை. நக்கீரா, ஆண்டவா, இறைவா, பரம்பொருளே, என் நாட்டவர்க்கும் இறைவனே, சொக்கநாதா, எங்கள் பிழையை மன்னித்தருள வேண்டும். ஆண்டவா, இறைவா, பரம்பொருளே, நாட்டவர்க்கும் இறைவனே, சொக்கநாதா, நக்கீரா, நீ எங்கே இருக்கிறாய்? இறைவா, எம்பெருமானே, மதுரை செண்பக பாண்டியா, மகேஸ்வரா, சொக்கநாதா, எம்பெருமானே, என் நாட்டவர்க்கும் இறைவனே, அருள் அடிவே அறியாமல் வாதிட்ட நக்கீரை மன்னித்து சினம் தணிந்து தமிழ் தங்கத்தின் தலைமை புலவராக தந்தருள வேண்டும். செண்பக பாண்டியா, சின்னமெமைக்கில்லை. நக்கீரரின் தமிழோடு நாம் விளையாட வந்தோம். கொற்றவனே குற்றம் இழிப்பினும் உற்ற தெய்வமே குற்றம் இழிப்பினும் நெற்றி கண் திறந்து சுட்டரிப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறும் நக்கீரரின் தமிழ் புலமையை காட்டவே நாம் மறு விளையாடினேன். கவலையை விடு நக்கீரா, நலமுடன் எழுந்து வா. தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆண்டவர் பரம்பொருளே, மன்னவன் தயவு செய்து தாங்கள் அறிவித்தது போல 1000 பொற்காசுகளை தருமிக்கு கொடுத்து அருள் வேண்டும் என பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆம் நக்கீரரே, இறைவனிடம் வாதித்து என் ஐயத்தை தெளிவுபடுத்தினீர்கள். இவ்வாதத்தின் மூலம் பெண்களில் கூந்தலில் இயற்கையில் நறுமணம் இல்லை. ஏனென்றால் பூக்களை சூடிக்கொள்வதாலும் வாசனை திரவங்களை பூசிக்கொள்வதாலும் நறுமணம் உண்டு என்ற எனது பெரிய ஐயத்தை தீர்த்து வைத்தீர்கள். ஆகவே தர்மியேற்றி வந்த பாடலின் பொருள் பிழையாக இருப்பினும் பாடல் சரியாக உள்ளது. ஆகவே தர்மிக்கே 1000 பொற்காசுகள் நான் வழங்குகிறேன். அமைச்சரே, தர்மியை வர சொல்லுங்கள். புலவரே, உம்மை அரசர் அழைத்தார். அரசேகளா? ஆம், நான் தான் அழைத்தேன். தீர்ந்தது சந்தேகம். உனக்கே நான் 1000 பொற்காசுகள் வழங்குகிறேன். அமைச்சரே, 1000 பொற்காசுகள் எடுத்து வாருங்கள். அப்பா, அந்த 1000 பொண்ணு எனக்கே தான். இதோ 1000 பொற்காசுகள் நான் தர்மிக்கே வழங்குகிறேன். மன்னா, போடும். பா, எப்படியோ இந்த 1000 பொற்காசு எனக்கே கிடைச்சிச்சு. போதும், எனக்கு இந்த பொற்காசே போதும். இதை வச்சு எல்லா கடனையும் நான் தீர்த்துடுவேன். அப்பனே, சொக்கநாதா, சிவபெருமானே, புலவரே, உங்க மூவருக்கும் மிக்க நன்றி. ஐயம் தீர்ப்பதில் புலவர் இறைவன் இடையே நடைபெற்ற விவாதத்தில் புலவர் அஞ்சாமைக்கு அப்பால் அவர் எதிரில் இறைவனே நிற்பினும் நியாயத்தின் பக்கம் நிலை தவறாது நின்றார். நெற்றிக்கான் திறப்பினும் குற்றம் குற்றமே என
எதிர்வாதம் விடுத்தார். நீதியின் முன் அனைவரும் சமம், அது இறைவனே ஆனாலும் என்பதை இந்நாடகத்தின் வழி கண்டோம். நாமும் நியாயத்தின் பக்கம் நிலை தவறாது நிற்றல் வேண்டும். நன்றி.